ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து பர்மனெண்டா டெலீட் பண்ண அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி திரும்ப ரெக்கவர் பண்றது, நம்ம எப்படி திரும்ப ரீஆக்டிவேட் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொட்டரிச்ச நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல்ல கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய சர்ச் பாக்ஸ்ல நீங்க என்ன டைப் பண்றீங்க அப்படின்னா, instagram.com சொல்லிட்டு நீங்க வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து instagram.com சொல்லிட்டு நான் வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து instagram.com சொல்லிட்டு டைப் பண்ணிட்ட பிறகு நான் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் வந்து பண்றேன். சர்ச் பண்ணி அப்படின்னா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இன்ஸ்டாகிராம்ல லாகின் பண்ணக்கூடிய இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க லாகின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய லாகின் அப்படின்றத வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இதுல இருக்கக்கூடிய லாகின் வந்து கிளிக் வந்து பண்றேன். இப்போ நீங்க லாகின் கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து இதுக்கு முன்னாடி டெலீட் ஆன அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்கான யூசர் நேமோ அல்லது ஃபோன் நம்பரோ மெயில் ஐடியோ நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த இன்ஸ்டாகிராம்ல ஆட் பண்ணிருக்கக்கூடிய மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு கீழே வந்து அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா லாகின் வந்து கிளிக் பண்ணிட்டேன். லாகின் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ இதுல வந்து பாருங்க வாண்ட் டு கீப் யூசிங் திஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க கீப் அக்கௌண்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணிடலாம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப்பப் வந்து வராது. வாண்ட் டு கீப் யூசிங் திஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப்பப் வந்து வராது. இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வராது. யாருக்கு இந்த பேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை delete பண்றதுக்காக நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் சைடு வந்து ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணிருப்பீங்க. அதாவது பர்மனண்டா delete பண்றதுக்காக ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிருப்பீங்க. அவங்க வந்து ஒரு டைம் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த டேட்ல வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நாங்க வந்து delete பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த டேட் வர்றதுக்குள்ளே அந்த 30 நாளுக்கு முன்னாடியே நீங்க வந்து ரெக்கவர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து வரும். அந்த 30 நாள் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து வராது. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை உங்களால ரெக்கவர் வந்து பண்ண முடியாது. நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை delete பண்ண ஒரு மாசத்துக்குள்ளே நீங்க வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெக்கவர் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து வரும். இந்த பாப்பப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கவர் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை delete பண்ணி எனக்கு இன்னும் 1 மந்த் ஆகல. அதனால நான் வந்து என்னுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது எனக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து வருது. இப்போ நம்ம வந்து இந்த பாப்பப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம், ரெக்கவர் வந்து பண்ணிக்கலாம். ரெக்கவர் பண்றதுக்காக இதுல கீப் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. அந்த கீப் அக்கௌண்ட் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. கீப் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாகின் ஆகி உள்ள போயிடும். இப்போ வந்து பாருங்க என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆயிடுச்சு. சேவ் இன்ஃபோ அப்படின்னு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் இன்ஃபோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா லாகின் வந்து ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும், நான் டெலீட் பண்ண அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து லாகின் வந்து ஆயிடுச்சு. இது போல தான் நீங்க வந்து ரெக்கவர் வந்து பண்ணணும், ரீஆக்டிவேட் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து கூகுள் குரோம்ல லாகின் பண்ணோம். இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல லாகின் பண்றதுக்காக இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரொஃபைல் பேஜ் ஓபன் பண்ணிட்ட பிறகு மேல ஒரு ஆரோ சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. உங்களுடைய யூசர் நேம் பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல பிளஸ் போட்டு ஆட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு லாகின் இன்டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய யூசர் நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கானது என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அந்த என்டர் பண்ணி லாகின் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாகின் வந்து ஆயிடும். இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லாகின் வந்து பண்ணணும். இப்போ உங்களுக்கு delete பண்ண அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்றது, எப்படி ரீஆக்டிவேட் பண்றது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.